Assalamualaikum. Hi, hello friends. இன்னைக்கு ஃபைனலாக வந்து A4 ராயல் பாஸுக்கான வீக் 8க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸ் அன்லாக் ஆகிருக்கு. இந்த வீக் 8க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸை சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீக் 8க்கான 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த ஃபர்ஸ்ட் எலைட் மிஷன் எலிமினேட் 3 எனிமீஸ் இன் எ சிங்கிள் மேட்ச் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்ட்லேயோ இல்லை அன்ரேங்க்ட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 3 கில்லு பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் எலைட் மிஷன் லேண்ட் ஆன் எனி ரூஃப் டாப் இன் ஹாஸ்பிட்டல் எராங்கல் ஒன் டைம் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்ட்லேயோ இல்லை அன்ரேங்க்ட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் வந்து எராங்கல் மேப்பில் அவைலபிளாக இருக்குது. அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் மேலே நீங்கள் லேண்ட் பண்ணாலே போதும். அதுவும் ஒரே ஒரு தடவை. இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் எலைட் மிஷன். இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மித்திக் ட்ரெஸ்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அப்கிரேட் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ த மிஷன் என்னென்னா கம்ப்ளீட் 5 மேட்சஸ் இன் எனி மோட். நீங்கள் 5 மேட்ச் வந்து எனி மோடில், அது வாவ் மோடாக இருக்கலாம், இல்லை ஆர்கார்டு மோடாக இருக்கலாம், இல்லை அரீனா மோடாக இருக்கலாம், இல்லை கிளாசிக் மோடாக இருக்கலாம். எதில் வேணால் நீங்கள் விளையாடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மேட்ச் விளையாடினாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ரிப்பீட்டபிள் மிஷன். வீக் 8 and 9 ஒன்லி. ஸ்பெண்ட் 100 minutes இன் மேட்சஸ். அஃபிஷியலாக எப்போ வீக் 8 ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் இந்த மிஷன் நம்மளுக்கு அன்லாக் ஆகும். அதாவது நீங்கள் கிளாசிக் மோட்லேயோ இல்லை ஆர்கார்டு மோட்லேயோ இல்லை அரீனா மோட்லேயோ இல்லை வாவ் மோட்லேயோ நீங்கள் இன்கேமில் மேட்சஸ் விளையாடும்போது இன்கேமில் நீங்கள் எவ்வளோ மினிட்ஸ் வந்து சர்வைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இதில் வந்து கவுண்ட் ஆகும். டோட்டலாக வந்து 100 minutes வந்தவுடனே இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனை நீங்கள் 1 வீக்கில் 6 தடவை கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாருக்கு வீக் 8 அன்லாக் ஆகிருக்கோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் அவங்களுக்கு கவுண்ட் ஆகும், அவங்க கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கும் கவுண்ட் ஆகும். ஸோ த மிஷன் என்னன்னா எலிமினேட் 3 எனிமீஸ் வித் போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள்ஸ் இன் எராங்கல் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்ட்லேயோ அன்ரேங்க்ட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது அதுவும் எராங்கல் மேப்பில் 3 எனிமீஸை போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள்ஸ் AWM, கார் 98, M24, மாசின் நகண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்னைப்பர்ஸ் கன்னை வச்சுக்கிட்டு 3 எனிமீஸை கில் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு ஃப்ரெண்டு போனஸ் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக RP பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ த மிஷன் என்னன்னா ட்ராவல் மோர் தென் 7000 meters while operating any vehicle with teammates in 18 classic mode. அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்ட்லேயோ இல்லை அன்ரேங்க்ட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது 7000 மீட்டர் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய டீம்மேட்டை வண்டியில் வச்சுக்கிட்டு 7000 மீட்டர் ஜஸ்ட் வண்டி ஓட்டினா போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். இது ஒரு டீம் பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய டீம்மேட்ஸுடைய உதவி தேவை. ஸோ த மிஷன் என்னன்னா எலிமினேட் பிளேயர்ஸ் வித் த பேன் ஒன் டைம் வித் டீம்மேட்ஸ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்ட்லேயோ இல்லை அன்ரேங்க்ட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு எனிமியை பேன் வச்சு கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் 8 மேட்சஸ் இன் எனி மோட். நீங்கள் கிளாசிக் மோட்லேயோ இல்லை வாவ் மோட்லேயோ இல்லை அரீனா மோட்லேயோ இல்லை ஆர்கார்டு மோட்லேயோ எந்த மோடு வேணால் நீங்கள் விளையாடுங்க. மொத்தமாக வந்து ஒரு 8 மேட்ச் வந்து விளையாடினா மட்டுமே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் எலிமினேட் 2 எனிமீஸ் வித் S686 இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் எந்த மேப்பில் வேணால் விளையாடுங்க. அது ரேங்க்ட்லோ இல்லை அன்ரேங்க்லோ எந்த மேப்பில் வேணால் விளையாடுங்க. ஜஸ்ட்டு 2 எனிமீஸை S686 அப்படிங்கிற ஒரு ஷார்ட் கன் இருக்குது. அந்த ஷார்ட் கன்னால் நீங்கள் 2 எனிமீஸை கில் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். வீக் 8 and 9 ஒன்லி. லாகின் டு த கேம் ஆன் எ டோட்டல் ஆஃப் 3 days. அஃபிஷியலாக எப்போ வீக் 8 ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் இந்த மிஷன் நம்மளுக்கு அன்லாக் ஆகும். அதாவது வீக் 8 ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் ஒரு 3 நாள் வந்து ஜஸ்ட் இன்கேமில் ஜஸ்ட் லாகின் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். யூஸ் பெயின் கில்லர்ஸ் ஒன் டைம் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்ட்லேயோ இல்லை அன்ரேங்க்ட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு தடவை பெயின் கில்லர்ஸ் இருக்குல்ல, அந்த பெயின் கில்லர் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன். பிக்கப் போலீஸ் வெசட் லெவல் 2 ஒன் டைம் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்க்ட்லேயோ இல்லை அன்ரேங்க்ட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது
ஒரே ஒரு தடவை வந்து லெவல் 2 வெசட் இருக்குல்ல, அந்த லெவல் 2 வெசட்டை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த லாஸ்ட் மிஷன் சென்ட் ஸ்பேஸ் கிஃப்ட்ஸ் டு ஒன் ஃப்ரெண்ட். அதாவது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரே ஒரு தடவை வந்து பிபி காயின்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பாப்புலாரிட்டியை சென்ட் பண்ணாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்டு இவர் இருக்கார், இவருக்கு நான் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த ஃப்ரீ பாப்புலாரிட்டி இருக்குல்ல, இந்த ஃப்ரீ பாப்புலாரிட்டியை மட்டும்தான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த மிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை பாய்.